தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். வசையொழிய வாழ்வாரை வாழ்வர், இசையொழிய வாழ்வாரை வாழாதவர். குறள் விளக்கம். தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர், புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர். தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். ரூபாய் 6000 வெள்ள நிவாரணம் டோக்கன் விநியோகம். சில விஷயங்களை கூறினால் எடப்பாடி தீகார் சிறைக்கு செல்வார். OPS. விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. காஞ்சிபுரத்தில் என்கவுண்டரில் 2 ரவுடிகள் சுட்டுக் கொலை. நிவாரணம் தொடர்பாக 72 பக்க மனு நீதிமன்றிடம் அளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ரூபாய் 6000 வெள்ள நிவாரணம் டோக்கன் விநியோகம். நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த அதீத கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதன்படி வெள்ளத்தால் சேதமடைந்த விவரங்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் டோக்கன்களை விநியோகம் இன்று தொடங்கியுள்ளது. சேரன் மகாதேவி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட வட்டங்களில் பொதுமக்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது. சில விஷயங்களை கூறினால் எடப்பாடி தீகார் சிறைக்கு செல்வார். OPS. சூலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் O பன்னீர்செல்வம் பங்கேற்று கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதன் பின்னர் O பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். ஜனவரி 19ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதில்தான் பொதுக்குழு தீர்மானம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும். கட்சியில் இருந்து என்னை நீக்கியதற்கான காரணம் என்ன? நான் என்ன குற்றம் செய்தேன் சொல்ல முடியுமா? யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தேன் சொல்ல முடியுமா? யார் பதவி தந்தாலும் அவர்களுக்கு திருப்பி தந்துவிட்டு அம்மாவின் விசுவாச தொண்டனாக இப்போது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறேன். திமுகவுடன் நான் கூட்டு என சொல்பவர்கள் முட்டாள்கள். சட்டமன்ற விதிகளில் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு மட்டும்தான் உள்ளது. சிறப்பான ஆட்சி செய்யும் மோடியே பிரதமராக தொடர வேண்டும் என்பதே எங்கள் நிலைப்பாடு. சில விஷயங்களை நான் கூறினால் எடப்பாடி பழனிசாமி தீகார் சிறைக்கு சென்று விடுவார். அவை அரசாங்க ரகசியம் என்பதால் அமைதியாகி விட்டுவிட்டேன். இவ்வாறு O பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். சில வாரங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருந்தார். இந்நிலையில் உடல் நலக்குறைவு காரணமாக விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்து தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வழக்கமான பரிசோதனைகளுக்காக விஜயகாந்த் மருத்துவமனை அழைத்து வரப்பட்டுள்ளார் எனவும் பரிசோதனை முடிந்து நாளை மறுநாள் வீடு திரும்புவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் என்கவுண்டரில் 2 ரவுடிகள் சுட்டுக் கொலை. காஞ்சிபுரத்தில் நேற்று பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபாகரன் என்ற சரவணன் மர்ம நபர்களால் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மர்ம நபர்களை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படை அவர்களை பிடிப்பதற்காக தீவிரமாக தேடி வந்தனர். இந்த கொலை வழக்கும் பிரபல வசூல் ராஜா ரவுடியின் கூட்டாளிகள் ஈடுபட்டுள்ளதை போலீசார் கண்டுபிடித்தனர். ரகு மற்றும் அசேன் ஆகிய இருவரும் முக்கிய குற்றவாளி என தெரிய வந்தது. இருவரும் ரயில் நிலையம் அருகே பதுங்கி இருந்த நிலையில் போலீசார் இருவரும் தப்பியோட முயற்சி செய்த நிலையில் தாங்கள் வைத்திருந்த ஆயுதங்களால் சிறப்பு காவல் உதவியாளர் ராமலிங்கம், காவலர் சசிகுமார் இருவரையும் ஆய்வாளால் தாக்கியுள்ளனர். உடனே உதவி ஆய்வாளர் சுதாகர் இருவரையும் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்க முயற்சி செய்துள்ளார். அப்போது குண்டு பாய்ந்து இருவரும் சரிந்தனர். உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் உயிரிழந்ததாக அறிவித்தனர். ரவுடி கொலையில் இருவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காற்றில் கலந்த அமோனியா வாயு, பொதுமக்கள் போராட்டம். எண்ணூர் அருகே நிலவும் அசாதாரண நிலை. சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள உர தொழிற்சாலையில் இருந்து
கடலுக்கு அடியில் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நள்ளிரவில் திடீரென அமோனியம் வாயு வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனால் பதற்றமடைந்த பொதுமக்கள் தங்களை வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பதற்றமடையாமல் வீடுகளுக்கு செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இதனிடையே எண்ணூர் கடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் தொழிற்சாலையில் திரவ அமோனியம் எடுத்து வரும் குழாயில் இருந்து அமோனியா வாயு கசிந்ததை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் அமோனியம் வாயு வெளியேறிய தனியார் தொழிற்சாலையை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சாலையின் நுழைவு வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. முதியோர்கள், பெண்கள் முகக்கவசம் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கூறியதாவது: வாயு கசிவு குறித்து தொழிற்சாலை நிறுவனம் எந்த முன் அறிவிப்பும் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. சாலையில் சென்றவர்கள் தான் வீட்டு கதவுகளை தட்டி வெளியே வருமாறு கூறினர். அதன் பின்னரே வாயு கசிவு விவரம் குறித்து தங்களுக்கு தெரிய வந்ததாக கூறினர். மேலும் கடலில் வாயு கசிவு வாழ்வாதாரம் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். நிவாரணம் தொடர்பாக 72 பக்க மனு நீதிமன்றத்திடம் அளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு. தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டங்களில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் கடும் சேதமடைந்தன. வெள்ள பாதிப்புகளை சீரமைக்கும் பணி, நிவாரண பணி மற்றும் கணக்கெடுப்பு பணிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள், கண்காணிப்பு அலுவலர்கள், அரசு உயரதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனிடம் சீரமைப்பு பணிகளுக்காக நிவாரணம் தொடர்பாகவும் 72 பக்க மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கியுள்ளார். இந்த மனுவில் தமிழகத்தில் வரலாறு காணாத மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதில் தென் மாவட்டங்களில் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த பாதிப்பில் பாலங்கள், சாலைகள், பள்ளிகள், பல்வேறு கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. எதிர்பார்த்ததை விட பெரிய பாதிப்புகளை தமிழகம் சந்தித்துள்ளது. எனவே இந்த நிவாரண பணிகளுக்கு மாநில அரசிடம் குறைந்த அளவில் நிதி உள்ளது. இது மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு போதுமானதாக இருக்காது. எனவே மத்திய அரசு விரைவாக நிவாரணம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் தாலுகாக்கள் முழுமையாக பாதிப்பு. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 18ஆம் தேதி வரை பெய்த அதி கனமழை மற்றும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து வட்டங்களிலும் உள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு ரேஷன் கார்டு அடிப்படையில் பொருட்கள் நிவாரணமாக வழங்க கலெக்டர் கார்த்திகேயன் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் மாவட்ட வழங்கல் துறை மூலமாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு ஆகிய பொருட்களை இலவசமாக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் வழங்குவதை கண்காணித்து அறிக்கை தாக்கல் செய்ய குடிமை பொருள் வழங்கல் தனி தாசில்தார், நெல்லை, அம்பை மற்றும் அனைத்து வட்ட வழங்கல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கனமழையால் முழுமையாக பாதிக்கப்பட்ட வட்டங்களாக நெல்லை, பாளை, சேரன் மகாதேவி ஆகியவை கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்பை, தாராபுரம், நாங்குநேரி, திசையன்விளை, மானூர் உள்ளிட்ட வட்டங்களில் குறிப்பிட்ட அளவிலான கிராமங்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் 14 கிராமங்களும், நாங்குநேரியில் 30 கிராமங்களும் என தனித்தனியாக பாதிப்பு அடிப்படையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் மாவட்டம் முழுவதும் மொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் எனவும், அதன் அடிப்படையில் அரசு அறிவித்த நிவாரண தொகை எந்தெந்த கிராமங்களுக்கு எவ்வளவு என்பது கணக்கிடப்படும் என்று அதிகாரிகள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நெல்லை அருகே மஞ்சள் பயிர்கள் சேதம். திருநெல்வேலி அருகே உள்ள ஆரியன்குளம், சேந்திமங்கலம், நாரணமால்புரம், திருவண்ணநாதபுரம், பொட்டல் ஆற்றங்கரை பகுதிகளில் உள்ள வயல்களில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையொட்டி மஞ்சள் பயிரிடுவது வழக்கம். அதன்படி நிகழாண்டிலும் கிணறு மற்றும் குளத்தின் நீரை பயன்படுத்தி பயிரிட்டிருந்தனர். ஒரு மாதத்தில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் கடந்த வாரத்தில் பெய்த தொடர் மழையால் மஞ்சள் பயிர்கள் மிகவும் சேதமடைந்துள்ளன. இதேபோல் வாழை பயிர்களும் சேதமாகியுள்ளன. இது குறித்து விவசாயிகள் கூறியது:
ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையில் மஞ்சள் குலை விற்பனை களை கட்டும். இதனை கருத்தில் கொண்டு சுமார் 3 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்தில் சுற்றுவட்டார பகுதியில் மஞ்சள் பயிரிட்டிருந்தது. தொடர் மழையால் அந்த பயிர்கள் அனைத்தும் சேதமாகியுள்ளன. சில இடங்களில் அதிக தண்ணீர் வயலில் தேங்கியதால் அழுகிவிட்டது. இதனால் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளோம். ஆகவே அரசு முறையாக கணக்கெடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்றனர். காய்கறிகளின் பற்களை பிடுங்கிய விவகார வழக்கு ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் உட்கோட்டத்துக்குள் உட்பட்ட காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக அப்போதைய உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்பீர் சிங் மீது புகார் எழுந்தது. இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் பல்பீர் சிங் உள்பட 14 பேர் மீது திருநெல்வேலி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் மேற்கூறிய 14 பேருக்கும் பிணை வழங்கப்பட்டிருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வழக்கு விசாரணையில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பல்பீர் சிங் உள்ளிட்ட 13 பேர் ஆஜராகினர். காவல் ஆய்வாளர் ராஜகுமாரிக்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர் ஆஜரானார். குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரிவேணி விடுமுறையில் இருப்பதால் அவருக்கு பதிலாக குற்றவியல் நீதித்துறை நடுவர் ஆறுமுகம் இந்த வழக்கை விசாரித்து விசாரணையை வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் அன்றைய தினம் அனைவரும் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். செப்பரை அழகிய கூத்தர் கோவிலில் திருவாதிரை திருவிழா தேரோட்டம். திருநெல்வேலி அருகே ராஜவள்ளிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த செப்பரை அழகிய கூத்தர் கோவிலில் திருவாதிரை திருவிழா தேரோட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தரிசித்தனர். இக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவாதிரை திருவிழா விமர்சையாக நடைபெறும். நிகழாண்டுக்கான விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றன. 7ஆம் திருநாளில் சுவாமி அழகிய கூத்தர் விழா மண்டபத்திற்கு எழுந்தருளினார். தொடர்ந்து சிவப்பு சாத்தி சுவாமி வீதியுலா நடைபெற்றது. சிகர நிகழ்வான திருவாதிரை நாளையொட்டி புதன்கிழமை அதிகாலை 2 மணிக்கு சுவாமி மகா அபிஷேகமும் 5:30 மணிக்கு கோபூஜை, ஆருத்ரா தரிசனமும் நடைபெறுகின்றன. தொடர்ந்து பிற்பகல் 1:30 மணிக்கு நடராஜர் திரு நடன காட்சியும் அழகிய கூத்தர் வீதியுலாவும் நடைபெறும். தொடர்ந்து பிற்பகல் 1:30 மணிக்கு நடராஜர் திரு நடன காட்சியும் அழகிய கூத்தர் வீதியுலாவும் நடைபெறும். மாலையில் பஞ்சமுக அர்ச்சனை நடைபெறுகிறது. ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.